ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சாப்பாடு பார்க்க போகிறோம். பாருங்கள், கொடை மிளகா, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் பழுத்துருச்சு, அதனால் செப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து இதை நல்லா அரிஞ்சு வச்சுங்க. அரிஞ்சிட்டு ஒரு கடாய் வைங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை போடுங்க. எண்ணெயை ஊற்றி தாளிங்க. தாளித்த உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த காயெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினோன்னா முட்டையை 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வதக்கிட்ட பிறகு தேவையான அளவு மிளகுத்தூள் போடுங்க. மிளகுத்தூள் போட்டால் தான் அந்த கவுச்சி வாசனைலாம் வராது. மிளகுத்தூள் நான் நிறையவே போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகுத்தூள் நிறைய போட்டு நல்லா கலக்கிங்க. உப்பு போட்டுருங்க தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கி வந்தோடனே சாப்பாடு போட்டு கலக்கலாம். ஸ்ரீ புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்திங்க. எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் சமைக்கவே தெரியாது. நான் எப்படியோ அதை பார்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலாம் சமைக்க தெரியாது. எங்கள் அம்மா வீட்டில் நான் சமைச்சது கிடையாது. நானே இந்த மாதிரி ஒன்று பார்த்து நானே செஞ்சது. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் அப்பப்போ செஞ்சு கட்டி கொடுப்பேன் என் பொண்ணுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கும். அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். சாதத்தை போட்டு இப்போ கலக்கிட வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் போடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள் சாதம். நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.